போலீசிடம் மாட்டிக்கொண்ட கோபி ஈஸ்வரி வெளியாகி இருக்கும் ப்ரொமோ. இந்த வாரத்திற்கான ப்ரொமோ என்னவென்றதை பார்க்கலாமா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியாவிற்கு மாப்பிள்ளை பார்க்க வர சொல்கிறாங்க. மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லும்போது மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போதைக்கு கோபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோபி ஈஸ்வரி பாட்டு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது இனியா, இதை நீ கவனிச்சுக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இனியா எங்கள் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க, எங்கப்பா இப்படி பண்ணுறீங்க, நான் படிக்கணும்ப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைப்பான்னு சொல்லி சொல்கிறா இனியா. ஆனால் கோபி என்ன சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக அந்த ஆகாஷ் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த பையன் ஒரு வேலைக்கார பையன், அவனுக்கும் உனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது இனியா, ஏன் இனியா புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இனியா என்ன சொல்கிறாங்க, அப்பா நான் யாரையுமே காதலிக்கலப்பா, நான் அம்மா சொன்னதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையை நான் பார்க்குறேன்ப்பா, நான் படிக்கிறேன்ப்பான்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்காத ஈஸ்வரி பாட்டியும் கோபி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு திருமண ஏற்பாடு பண்ணியாச்சு, நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதில் வந்துரு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியா ஒரு பக்கம், கண்டிப்பாக என் பொண்ணுக்கு என்ன கேட்காம நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார், இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கோபி என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், ஆனால் என்னோட பொண்ணோட நிச்சயதார்த்தம், என்னோட பொண்ணோட கல்யாணம் முடியாமல் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு குடும்பத்தில் எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது என்பதை புரிந்து கொண்ட இனியா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி எனக்கு விருப்பமே இல்லாமல் எனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, என்னோட பாட்டியும் என்னோட அப்பாவும் எனக்கு திருமண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இது நீங்கள் கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட. ஆனால் போலீஸ்கிட்ட சொன்னது இனியா தான், ஆனால் மாட்டிக்கொள்ள போது பாக்கியா தான். இந்த மாதிரி அதிரடி திருப்பங்கள் நடைபெறும். பாக்கியலட்சுமி சில பிடிச்சிருந்தா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.